வணக்கம் நண்பர்களே. முரண்பாடுகள் நிறைந்தது தான் இந்த உலகம். முரண்பாடுகள் இல்லாமல் உலகம் இல்லவே இல்லை. ஆதி காலம் தொட்டே முரண்பாடுகளும் இந்த உலகமும் சேர்ந்தே இயங்கி வந்துக்கிட்டே இருக்குது. எதில் எடுத்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 விதமான கருத்துகள் முரண்பாடுகளாக இருக்கிறது அதிசயம் கிடையாது, அற்புதம் கிடையாது. இதுதான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. நான் நிறைய நேரம் காஃபி குடிக்கிறதே இல்லை. ஏன்னா அது மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றவங்க காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெடிக்கேஷன்லாம் எடுக்கிறதுனால காஃபி குடிக்கிறது இல்லை. சாய் குடிப்பேன். சாயானா டீ குடிக்கிறது பழக்கம் உண்டு எனக்கு அதிகமாக. ஒரு 3 டீ 4 டீ கூட ஒரு நாளைக்கு குடிப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அதையும் குறைச்சிக்கிட்டே இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப ஒரு 2.5 வருஷம் கிட்டக்கு மேலேயே ஆயிடுச்சு காஃபியே நான் குடிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு காஃபி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் போய் 2 ரூபா பாக்கெட்டு கிடச்சிச்சு. 2 4 ரூபா இந்த பாக்கெட்டு. ஸோ இந்த 2 பாக்கெட்டு கொஞ்சம் தான் இருந்தது காப்பி தூள். சரி, அதை போட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு சர்க்கரையும் போட்டு காஃபி ரெடி பண்ணிட்டேன். ஏன் காஃபி நான் ரொம்ப நாளாக குடிக்கலை அப்படின்னா அது ஆயிலை குறைக்குங்கிறது நிறைய பேருடைய ஒரு கணிப்பாகவும் இருக்குது. காஃபி குடிக்கிறவங்க மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு கணிப்பாகவும் இருக்குது. ஆனால் இன்னொரு முரண்பாடு பாருங்கள். பிஸ்மில்லா கான்னு ஒரு ஷினாய் பிளேயர் இருந்தார் நம்மளுடைய இந்தியாவில். பிஸ்மில்லா கான்னு சொல்லிட்டு ஒரு ஷினாய் வாசிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு வாசிக்கக்கூடியவர் இருந்தார். அவர் இறந்துட்டார். 94 95 வயசு வரை உயிரோடு இருந்திருக்காரு. அவர் அடிக்கடி அவர் சுருட்டு பிடிக்கிற பழக்கமும் அப்புறம் இந்த டீ குடிக்கிற பழக்கமும் அவர்கிட்ட இருந்தது. ஒரு நாளைக்கு நிறைய டீ குடிப்பாராம், பிளாக் டீ குடிப்பாராம். ஸோ அதனால் அவருடைய ஆயுள் ரொம்ப நீளம், ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து அந்த ஷினாயை வாசிக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கும் அக்ரஹாரத்தில் நீங்கள் இன்றைக்கும் போயாச்சுன்னா 90 வயசு 95 வயசு பாட்டிகள் தாத்தாக்களே பார்க்கலாம். 100 வயசுக்கிட்ட செஞ்சுரி அடித்து எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 காஃபி 12 காஃபி 20 காஃபி கூட குடிக்கிறாங்க. கேட்டால் அதெல்லாம் எங்களெல்லாம் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதாங்க முரண்பாடுகள் நிறைந்த உலகம். ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம் இந்த காஃபியெல்லாம் குடிக்கவே கூடாது, காஃபி குடித்தா ஆயில் போயிடும்னு. ஆனால் அந்த பாட்டிகிட்டெல்லாம் கேட்கும்போது, அந்த அக்ரஹாரத்தில் உள்ள அந்த பாட்டிகிட்ட கேட்கும்போது, காஃபி தான் எங்களுக்கு அந்த காலத்திலேருந்து உயிர், அது இருக்க போய் தான் நாங்கள் கூட கொஞ்ச நாள் வாழ்கிறோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ முரண்பாடுன்னு. ஓகே, வீடியோ